இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல வர்ற பெண்ணோட பேர் கேப்ரியல். இவங்க மெக்சிகோவை சேர்ந்த ஒரு மாடல். இந்த வீடியோ 2009 வருடம் எடுக்கப்பட்டது. பெரிய பணக்காரர்கள், அதிகாரத்துல இருக்கவங்க கலந்துகிட்ட ஒரு பார்ட்டில மனித மாமிசத்தை சாப்பிடுறாங்க, எங்களெல்லாம் செக்ஸுவலா அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிலிருந்து வெளியில ஓடி வந்து அந்த பெண் கதறின வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் அந்த பெண் என்ன ஆனாங்க, எங்க போனாங்க யாருக்கும் தெரியல. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பிம்ப். குழந்தைகள், பெண்களை கடத்தி பாலியல் இச்சைக்காக பயன்படுத்துறது மட்டும் இல்லாம அவனோட பிசினஸ் டீல்ஸை முடிக்கிறதுக்காக பெரும் பணக்காரர்கள், அரசியல்வாதிகளுக்கு அந்த குழந்தைகள், பெண்களை ஒரு செக்ஷுவல் டாய்ஸா பயன்படுத்தினவன் தான் இந்த எப்ஸ்டீன். எப்ஸ்டீன் ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்லிட்டு அமெரிக்க நீதிமன்றம் தண்டனை கொடுத்திருக்கு. FBI-க்கு இமெயில ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அதாவது 2000வது வருஷத்துல எப்ஸ்டீனுக்கு சொந்தமான ஒரு சொகுசு கப்பல்ல ஒரு மிகப்பெரிய விருந்து நடந்தது. இந்த விருந்துல பெரும் பணக்காரர்கள், அதிகாரத்துல இருக்கவங்க நிறைய பேர் கலந்துகிட்டாங்க. அந்த விருந்துல குழந்தைகள் கொல்லப்பட்டு, அதாவது நரபலி கொடுக்கப்பட்டு அவங்களோட மாமிசத்தை அங்க உணவா பரிமாறினாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த பெரும் பணக்காரர்கள், அரசியல்வாதிகள் எங்களை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணாங்க. அதுல ஜார்ஜ் புஷ்ஷும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், அதாவது எப்ஸ்டீன் சார்ந்த குற்ற ஆவணங்கள். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கிட்டத்தட்ட 1 கோடி பக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 35 லட்சம் பக்கங்கள் இது வரைக்கும் வெளியே இருக்கு. அதுல பெரும் புள்ளிகள் நிறைய பேர், அதாவது டொனால்ட் ட்ரம்ப், பில் கிளின்டன், பில் கேட்ஸ், பிரின்ஸ் ஆண்ட்ரூ, இந்த மாதிரி நிறைய பேரோட பேர்கள் அடிபடுது. அது மட்டும் இல்லாம அந்த ஆவணங்கள், இது வரைக்கும் வெளியான ஆவணங்கள்ல 52 இடங்கள்ல கேனிபல் அப்படிங்கிற வார்த்தை, கேனிபல் அப்படின்னா மனித மாமிசத்தை சாப்பிட்றது, அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை வந்து ஸ்னூப்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் உறுதிப்படுத்தியிருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இவங்களோட பேர்லாம் இருக்கிறதாலேயே இவங்களாம் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயத்த நம்ம உறுதியா சொல்ல முடியும். அது என்னன்னா, எப்ஸ்டீன் ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவனே ஒத்துக்கிட்டு நீதிமன்றத்தால தண்டனை அனுபவிச்ச ஒரு நபர். அந்த நபர் கூட இந்த முக்கிய புள்ளிகள் எல்லாம் தொடர்ந்து தொடர்புல இருந்திருக்காங்க. அவங்க கூட பார்ட்டி பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த குற்றங்கள்ல நேரடியா தொடர்பு இல்லை அப்படின்னாலும், இந்த மாதிரி குற்றம் செஞ்ச ஒரு நபர் கூட இந்த மாதிரி பெரிய பதவியில, அதிகாரத்துல இருக்கவங்க தொடர்புல இருக்கிறது அப்படிங்கிறது அவன் செய்யற குற்றத்துக்கு ஏதோ ஒரு வகையில ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆகுது. எத்தனை குழந்தைகள், எத்தனை பெண்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது சரியான விவரம் இது வரைக்கும் தெரிய வரல. ஆனா இந்த மாதிரியான கொடூர குற்றம் செஞ்ச எப்ஸ்டீனுக்கு நீதிமன்றம் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? 13 மாசம் சிறை. அந்த 13 மாசம் சிறையிலையும் வாரத்துல 6 நாள் எப்ஸ்டீன் வெளியில போய் வேலையை பார்த்துக்கலாம். ஒரே ஒரு நாள் மட்டும் ஜெயில இருந்தா போதும். இந்த 13 மாசம் சிறை முடிஞ்சு எப்ஸ்டீன் வெளியில போய் மறுபடியும் இதே குற்றங்களை செஞ்சிருக்கான். இப்ப எப்ஸ்டீன் உயிரோட இல்ல. எப்ஸ்டீனோட பார்ட்னர் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவங்க ஜெயில இருக்கிறாங்க. உண்மையாவே இந்த குற்றங்கள்ல யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத விசாரிச்சா உண்மை தெரிய வரும். ஆனா விசாரணை நடக்குமா? உண்மை தெரிய வருமா? கண்டிப்பா தெரியாது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பத்தி கேள்வி கேட்டதுக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம், இதை நம்ம கடந்து போகணும், அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைகள், அதிகாரமும் பணமும் என் கையில இருக்கு அப்படிங்கிற திமிர்ல இந்த நபர்களுக்கு அவர்களோட வெறிக்கு இரையா இருப்பாங்க. இந்த நபர்களுக்கெல்லாம் சட்டம் தண்டனை கொடுக்குமா? தெரியாது. ஆனா அள்ளப்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. வலியோடு வந்த அந்த கண்ணீருக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும்.